இந்த கருப்பரை நினைச்சுதான் எந்த ஒரு பணத்தையும் கொடுப்பாரு, எந்த ஒரு பணத்தையும் வாங்குவாரு, அவருக்கு நன்றி சொல்லுவாரு, அந்த லாப பணத்துல மகமையா ஒரு பணத்தை எடுத்து வைப்பார். அப்படி ஒரு சிறந்த பக்தரா அவர் கடவுள் நம்பிக்கையோட இருந்தார். பர்மாவில் போய் இந்த வியாபாரம் பண்றதுக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடி லேவாதேவி தொழில இதே மாதிரி ஒரு பெட்டி அடிக்கு முன்னாடி உட்கார்ந்து ஆரம்பிக்கிறார். நான் சொல்றது நடந்த நிகழ்ச்சி, உண்மை சம்பவம். அப்ப ஒரு நிறைய பேர் பணம் வாங்குறாங்க, திரும்ப அதே மாதிரி கொடுக்குறாங்க. அப்படி ஒரு சூழல்ல ஒரு சீனாக்காரர் ஒருத்தர் பணம் வாங்குறார். அந்த சைனீஸ்க்கு இவர் பணம் கொடுக்கிறார். கொடுத்தவர் ஒரு தமிழர் நகரத்தார். பணத்தை வாங்கிட்டு அவர் போயிட்டார். குறிப்பிட்ட நாள் ஆச்சு, பணத்தை தாங்க அப்படின்னு கேட்கிறார். ஆனா அந்த சைனீஸ் பணத்தை தரல. உனக்கு பணம் தர முடியாதுங்கிறார். என்ன காரணம்னா, அவர்கிட்ட பணம் கொடுத்த போது இவருக்கு எழுதி கொடுத்தார்ல ஒரு ப்ரோனோட், அந்த பத்திரம் ஏதோ ஒரு பேப்பரோட பேப்பரா சேர்ந்து காணாம போயிடுச்சு. இப்ப இவருக்கு பணம் கொடுத்தோம் வாங்கணுங்கிறதுக்கான அத்தாட்சி இல்ல. சீனாக்காரர், நான் உன்கிட்ட பணம் வாங்கினது உண்மையா இருக்கலாம், ஆனா நான் இப்ப பணம் தரணும்னு அவசியம் இல்லை, முடிஞ்சா நீ வாங்கிக்கோ அப்படின்ட்டு.